ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன வீடியோமா வந்திருக்கேன்னா எக்கு ஃப்ரைட் ரைஸ், ரொம்ப சூடான எக்கு ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் ரெடி பண்ணணும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இந்தியா கேட்டோடது. இது 45 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியில் ரைஸை போட்டு வேக வைக்கலாம். நமக்கு இது ஒரு 75-80% வேக வச்சா போதும். ஃபுல்லாக நம்ம வேக வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ உப்பே ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரைஸ் ஒரு நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சா கூட ரொம்ப நல்லது. ரைஸ் வேகிற இந்த டைமில் நமக்கு வெஜிடபிள் கட் பண்ணலாம். நான் 1 கேரட், கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் கேபேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்ப்ரிங் ஆனியன் இதுக்கு கூட எடுக்கலாம், அப்புறம் கேப்சிகம் எடுக்கலாம். ரைஸ் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இனி ஃப்ளேம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ரைஸை ஆற வச்சிடலாம். நான் ரைஸ் 80% போல் வேக வச்சு அதை எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு கடாய் எடுப்போம். கடாயில் ஃபஸ்ட்டு எக்கை ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஏன்னா இது எக்கு ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் இங்கே 3 எக் எடுத்திருக்கேன். ஓகே, எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்ம அடுத்து வெஜிடபிளை ஆட் பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த வெஜிடபிள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என் பொண்ணு தான் பீன்ஸ் கட் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், அதுக்கப்புறமா கேபேஜ், இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்கை வெளியே எடுக்கலை. ஏன்னா எக்கு அடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறப்ப அதில் ஆட் பண்ணுற ரைஸ் சூடாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப ஆற வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபேனில் பிளேட்டில் எடுத்து வச்சு ஃபேனில் வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் ஒரு நாள் முன்னாடி பண்ணி வச்ச ரைஸ் ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பிளேட்டில் வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸோட மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இதில் சாதம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சாதம் இதில் ஆட் பண்ணி எடுக்காதீங்க. இது ஃப்ரைட் ரைஸில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு இப்போ வீட்டில் இல்லாததுனால நான் ஆட் பண்ணிக்கலை. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணுற டைமில் ரொம்ப கிண்டி கிளறாதீங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா சாதம் உடைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனால் எல்லா பக்கமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.